ஐயையோ! பொய்யா பேசுறாங்கப்பா. கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் விவகாரத்துல கைதான வியாபாரிகள் மீண்டும் ஜாமீன்ல வெளிவந்து கள்ளச்சாராயம் காய்ச்சி இதனால தங்கராசு என்ற ஒருவர் உயிரிழந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ் தள பக்கத்துல செய்தி ஒண்ணு பதிவிட்டிருக்காரு. இந்த தகவல் குறித்து தமிழக அரசு விளக்கம் அளித்திருக்கு. அதாவது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டது தவறான தகவல்னு அரசு மறுத்திருக்கு. அதாவது கடந்த 2024ஆம் ஆண்டு கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவம் நிகழ்ந்த போது அந்த ஆண்டு ஜூலை 19ஆம் தேதியே மர்மமான முறையில தங்கராசு அப்படிங்கிற ஒருத்தர் இறந்து கிடந்திருக்காரு. அவரது இறப்புக்கு விஷச்சாராயம் தான் காரணம்னு தற்போது தெரிய வந்திருக்கு. இதையடுத்து சிறையில் இருக்கும் தாமோதரன் மற்றும் கோவிந்தராஜன் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்க ஜாமீன்ல வெளிவந்து மீண்டும் கள்ளச்சாராயம் காய்ச்சி அதனால இந்த உயிரிழப்பு நடந்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதிவிட்டிருக்காரு. கடந்த ஆண்டே உயிரிழந்த ஒரு நபர் தற்போது சாராயம் காய்ச்சி குடிச்சு அதனால உயிரிழந்திருப்பது போல தவறான தகவல் பரப்பப்படுவதாக தமிழக அரசு தனது உண்மை கண்டறியும் குழு மூலமாக விளக்கம் அளிச்சிருக்கு.